ஹாய் அன்பா, நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஜி5, ஹாட்ஸ்டார். அதில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அதில் என்ன பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனையே தேவையில்லைங்க. நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது உங்கள் மொபைலே சேவ் ஆகிருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்ட ஒவ்வொரு பாஸ்வேர்டுமே உங்கள் மொபைலில் சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உள்ள இருக்கக்கூடிய கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அதில் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுக்குமே அதில் உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறப்பே சேவ் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.